ஆசீர். பொதுக்காலம் 8ஆம் வாரம் சனிக்கிழமை. இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் என்றார். சாத்தானின் மீது வல்லமை கொண்ட கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, அறிவியல் அறிஞர் ஒருவர் இருந்தார். யார் கேள்வி கேட்டாலும் அவரும் பதிலுக்கு கேள்வியை பதிலாக கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஏன் எல்லா கேள்விகளுக்கும் கேள்வியை பதிலாக கேட்கின்றீர் என்று கேட்டதற்கு, நான் ஏன் அவ்வாறு கேட்கக்கூடாது என்று அதற்கும் கேள்வியை பதிலாக கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலும் சில பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். பதிலுக்கு இயேசுவும் அவர்களை பார்த்து சில கேள்விகளை எழுப்புகின்றார். இன்றைய நாளில் இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம். கேள்வி கேட்பவர்கள் பல வகை உண்டு. ஒரு சிலர் தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பார்கள். குழந்தைகளை உதாரணமாக கூறலாம். வேறு சிலர் இருக்கின்றார்கள், பிறருக்கு தெரியுமா தெரியாதா என்று பரிசோதிப்பதற்காக கேள்விகளை கேட்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில் கேட்கும் கேள்விகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். வேறு சிலர் இருக்கின்றார்கள், தங்களுடைய எதிராளிகளை மடக்குவதற்காக அல்லது பழி வாங்குவதற்காக கேள்விகளை கேட்பார்கள். உதாரணத்திற்கு, தங்களை பெரியவர்களாகவும் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று வாதாடும் வகையை சார்ந்தவர்களாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பிட்டுள்ள 3 வகை கேள்விகளும் இயேசுவிடம் கேட்கப்பட்டன. வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா? மத்தேயு 11:3 என்று திருமுழுக்கு யோவான் கேட்ட கேள்வியாக இருக்கலாம். மார்க்கு 9:4 ஊமை செவிட்டு பேயை எங்களால் ஏன் ஓட்ட முடியவில்லை என்று சீடர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கலாம். யோவான் 3:4 வயதான பின் ஒருவர் மீண்டும் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் சென்று பிறக்க முடியுமா என்று நிக்கோதேம் கேட்ட கேள்வியாக இருக்கலாம். இவை அனைத்தும் முதல் வகையை சார்ந்த கேள்விகளே, தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்தபடியாக மார்க்கு 12:28 அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது என்று மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்வி 2வது வகையை சார்ந்த கேள்வியாகும். இதற்கான பதில் அவருக்கு தெரிந்திருந்தாலும் பரிசோதிப்பதற்காக இயேசுவிடம் இந்த கேள்வியை அவர் எழுப்புகின்றார். 3வது வகை சார்ந்த கேள்விகளை இயேசு அதிகமாக பரிசேயர்களிடமிருந்தும் மறைநூல் அறிஞர்களிடமிருந்தும் தலைமை குருக்களிடமிருந்தும் எதிர்கொண்டார். அதாவது இயேசுவை மடக்குவதற்காக, பிரச்சனைகளில் சிக்க வைப்பதற்காக அவர்கள் கேட்ட கேள்விகள் இவை. மார்க்கு 12:14 சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்ட கேள்வியாக இருக்கலாம். மார்க்கு 3:18 உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்வியாக இருக்கலாம். இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது போல, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர் என்ற கேள்வியாக இருக்கலாம். இவை அனைத்தும் இயேசுவை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள். மனிதர்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அறிந்திருந்த இயேசு எல்லா கேள்விகளையும் ஒரே மனநிலையில் அவர் எதிர்கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தந்தைக்குரிய அக்கறையோடும் தாய்க்குரிய பாசத்தோடும் அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலை தந்து அவர்களுக்கு ஒரு தெளிவை, ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றார். பரிசோதிப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூட
வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கின்றார். தனக்கு பதில் தெரியும் என்று பெருமை கொள்ளாமல் வாழ்க்கையை பற்றிய அவர்களுடைய சிந்தனையை மாற்றுகின்றார். அதை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த கேள்விகளை அவர் பயன்படுத்தி கொள்ளுகின்றார். மூன்றாவது வகை கேள்விகளை இயேசு எதிர்கொண்ட விதமே சற்று வித்தியாசமானது. எதிரிகள் வீசிய கேள்விகள் வலையில் அவர் தன்னை சிக்கவிடாமல், அதே வேளையில் அவர்களுடைய முட்டாள்தனத்தையும் அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து அவர்களுடைய வாழ்க்கையை திருத்துகின்ற ஒரு வாய்ப்பாக அந்த கேள்வி சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டார். இப்படிப்பட்ட சாதுரியம், புத்திசலித்தனம் தானாக அமைவது இல்லை. அது இறைவன் கொடுக்கின்ற வரம். அது தூய ஆவியானவருடைய கொடை. எனவே அந்த தூய ஆவியாரை நாம் துணையாக கொண்டு எப்பொழுது அவரோடு இணைந்து பயணிக்கின்றோமோ அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும். அன்பே உருவான இறைவா, எல்லா கேள்விகளுக்கும் விடையாக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறிகள் எழுகின்ற பொழுது அதற்கு பதிலாக நீர் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், எதிர்ப்புகள், தடைகள் இவை அனைத்தும் எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாகவே எங்களுடைய மனதில் இருக்கின்றன. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று எல்லாவற்றிற்கும் விடையாக நீர் இருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களினால் துவண்டு, சோதனைகளினால் சோர்ந்து ஒரு மூலையில் முடங்கிவிடாமல் எங்களை தாங்குகின்ற தெய்வம் நீர் இருக்கின்றீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தூய ஆவியாரின் துணையோடு உம்மோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் அன்பு தெய்வமே, இன்று சிறப்பாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து மகிழ்கின்ற மயிலாடுதுறையை சார்ந்த திரு MS ஆண்டனி, திரு A இருதயராஜ், I சலோமி, I ஆல்பின், A ஜோசப் என்கின்ற இந்த குடும்பத்தாரை உமது திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பத்தாரை எந்தவித குறையுமின்றி இதோ இந்த நாள் வரை அற்புதமாக, அதிசயமாக உமது திருக்கரங்களில் தாங்கி உமது பிரசன்னத்தை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்து தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் கொண்டு நிரப்பி இதுவரை சிறப்பாக வழிநடத்தினீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தாரை உமது பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் வைத்து எந்தவித தீய சக்திகள் இவர்களை அணுகாமல், எந்தவித பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளும் இவர்கள் மீது விழாமல், எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீய சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து இவர்களுக்கு நீர் முழுமையான ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை தந்து வழிநடத்தியவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தார் முன்வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். அவருடைய கனவுகள், ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், தேவைகள், அவருடைய குடும்பத்தினுடைய எதிர்க்க முடியாத சூழ்நிலைகள் என்று அன்பு ஆண்டவரே, உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நீர் இவை அனைத்திலும் இருந்து விடுதலையை கொடுத்து அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் நல்ல வருமானத்தை தாரும் ஆண்டவரே. வளர்ச்சிக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் தகர்த்து நீக்கியருளும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இந்த குடும்பத்தில் நீர் உருவாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய அந்த எதிர்காலத்தை மனதில் வைத்து இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு நல்ல நினைவாற்றலை, படிப்பாற்றலை தாரும் ஆண்டவரே. நல்ல அறிவையும் ஞானத்தையும் இறை பயத்தையும் முழுமையாக தந்து மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான மாணவர்களாக, பிள்ளைகளாக இவர்கள் திகழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் நிறைவாக தந்து வழிநடத்துவீராக.
இவர்களுடைய பயணங்களிலே இவர்களுக்கு துணையாக இரும் ஆண்டவரே. எல்லாவித ஆபத்துக்களிலிருந்தும் இவர்களை காத்து நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து இவர்களை வழிநடத்தி அருளும். தூய ஆவியானவருடைய துணை எப்பொழுதும் இவர்களுக்கு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு, ஆசீர்வாதம், அபிஷேகம் நிறைவாக இந்த குடும்பத்தின் மீது பொழியப்படுவதாக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.